ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி போணுச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி டே வந்து 6 வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வாசலில் அப்படியே பெருக்கி கோலம் போட்டுட்டு வீடும் துடைக்கிற வேலை இருந்துச்சா, சரின்னு ஃபுல்லாக துடைச்சிட்டு தம்பிக்கு ஸ்கூலுக்காக லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கீரை சாம்பார் வந்து வச்சுட்டு முருங்கைக்காய் ஃப்ரை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்காக தான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு வந்து ஆல்ரெடி வந்து வேக வச்சுட்டேன். கீரையை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் வந்து ஒலை போட்டிருந்தேன். தண்ணி வந்து கொதிச்சுட்டு சரின்னு சொல்லிவிட்டு அரிசியை கழுவி ஒலையில் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து சாம்பார் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலில் வந்து கலர் ட்ரெஸ்ஸு. எப்பயுமே வெள்ளிக்கிழமை தான் தம்பி ஸ்கூலில் வந்து எப்பயுமே பசங்களுக்கு வந்து லஞ்சு செய்யும் போது எங்களுக்குமே சேர்த்து வந்து செஞ்சுருவோம். அதனால தான் கொஞ்சம் கூட வந்து பண்ணிகிட்ருக்கேன். தம்பி அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து வெளில போனோம். அதனால் வந்து கிளம்பிட்டோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பசங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கோதுமை மாவு, காஃபி தூள், இது மாதிரி சின்ன சின்ன பொருள் வந்து அப்படியே கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கிக்கிட்டு சூடம்பத்தி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பில்லு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே வாங்கிட்டு வந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினாலாம் வாங்கிட்டு வந்தேன்னா சரின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி, புதினாவும் டப்பாவில் ஸ்டோர் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அதனால தான் ஆஞ்சிட்ருக்கேன். அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. வேறு எது மாதிரிலாம் வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.